ஹாய், என் பேர் சுபாஷ். இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். ஸோ அந்த மிகப்பெரிய பிஸ்னஸில் நாளைக்கு ப்ரைஸ் இப்படி தான் மூவ் ஆகும், இப்படி தான் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் எக்கச்சக்க பாசிபிலிட்டிஸை நம்ம அனலைஸ் பண்ணி எக்கச்சக்க டேர்ம்ஸ் மூலமாக சில பாசிபிலிட்டிஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, நாளைக்கு ப்ரைஸ் இப்படி தான் மூவ் ஆகும், இல்லை இப்படி இறங்கும், இந்த மாதிரி ஏறலாம், இந்த மாதிரி இறங்கலாம், அப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான டேர்ம்ஸில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த வாலட்டிலிட்டி. ஸோ இந்த வாலட்டிலிட்டி மூலமாக ஷேர் மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம், அதை பற்றின ஒரு பேசிக் புரிதல் தான் இந்த வீடியோ. நீங்கள் நார்மலாக என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனாலே இந்த ஸ்டாக்குக்கோ ஒரு இண்டெக்ஸ்க்கோ இதான் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் நீங்கள் பார்த்தாலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியோட டெய்லி வாலட்டிலிட்டி 1 பாயிண்ட் ஆர் 2 பாயிண்ட் ஆர் 3 பாயிண்ட் சம்திங் போட்டிருப்பாங்க. ஆனுவல் வாலட்டிலிட்டி 15 பாயிண்ட் ஆர் 20 பாயிண்ட் ஆர் 30 பாயிண்ட் அப்படி போட்டிருப்பாங்க. பட் இந்த 30 பாயிண்ட் ஆர் இந்த 20 பாயிண்ட், ஸோ இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ எப்படி அவங்க கொண்டு வராங்க, இதை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. இந்த ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் எப்படி இவங்க டெரைவ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படி நம்ம ஒவ்வொன்றா நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் எக்கச்சக்கமான நடந்துகிட்ருக்க இந்த டிரான்சாக்ஷனில் நம்ம டிரான்சாக்ஷனும் நல்லபடியாக அமையும். ஸோ அதனால் இந்த வீடியோ வாலட்டிலிட்டி பற்றி கற்றுக்கிற ஒரு ஆர்வம் இருக்க ஒரு மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். வாலட்டிலிட்டி அப்படின்னா என்ன? ஸோ வாலட்டிலிட்டி அப்படின்னா குறிப்பிட்ட சில பீரியட்லேயே, அதாவது ஷார்ட் பீரியடில் அந்த ப்ரைஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருந்தால் அதை தான் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி எடுத்த பார்த்தீங்கன்னா டக்குன்னு சடன் அப் ஆகும், அப்புறம் டவுன் ஆகும், அப்புறம் திரும்ப அப் ஆகும், டவுன் ஆகும். இந்த மாதிரி ரொம்ப பீக்கில் அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாலட்டிலிட்டி மூலம் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோ ஆர் பர்டிகுலர் இண்டெக்ஸோ எவ்வளோ அன்சர்டினிட்டியாக இருக்குது ஆர் எவ்வளோ ரிஸ்கில் இருக்குது, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடர்ஸ்க்கும் சரி இன்வெஸ்டர்ஸுக்கும் சரி இந்த வாலட்டிலிட்டி மூலம் இந்த குறிப்பிட்ட ஷேர் எவ்வளோ ரிஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா, வாலட்டிலிட்டி அப்படின்னா என்னென்னா அன்ஸ்டேபிள், அதாவது நிலையற்ற தன்மை. ஸோ மார்க்கெட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சடனாக நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு ஏற்றம், அப்புறம் திடீர்னு ஒரு இறக்கம், அப்புறம் திருப்பி ஒரு ஏற்றம், திருப்பி இறக்கம், இப்படி சடனாக சின்ன ஒரு குறுகிய ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி ஏற்றம் இறக்கிறதுனால அது நிலையற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்ஸ்டேபிள். ஸோ வாலட்டிலிட்டிக்கு இன்னும் நேம் வைக்கணும் அப்படின்னா அது அன்ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வாலட்டிலிட்டிலேயே ஒரு 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஹை வாலட்டிலிட்டி அண்ட் லோ வாலட்டிலிட்டி. ஹை வாலட்டிலிட்டி அப்படின்னா ரொம்ப ஏற்றம் இறக்கும் இருக்கிறது தான் ஹை வாலட்டிலிட்டி எப்படி அர்த்தம். ஸோ நார்மலாக எப்போ போல் இருக்குது, ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ரீம் லைனாக போயிட்டுருக்கு அப்படின்னா வாலட்டிலிட்டி இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா லோ வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட 1% சேஞ்ச், அதாவது இன்றைக்கி ஒரு 1% மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் 1% மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு, ஸோ அடுத்த நாள் 1% ஏறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த 1% மேலே கீழே இப்படி ஏறினாலே மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாலட்டிலிட்டி அப்படின்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். வாலட்டிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கீழே முக்கியமான 2 டைப்ஸ் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி அண்ட் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மந்த்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 5 மாதத்துக்குள்ள ப்ரீவியஸ், அதாவது பாஸ்ட் ப்ரைஸை நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கான பாஸ்ட் ப்ரைஸ், அதாவது ஒரு 5 மாதத்துக்குள்ளே மொத்த ஸ்டாக் எப்படி வேரியேஷன் ஆகிருக்கு, இந்த பாஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி. ஹிஸ்டரி அதாவது பாஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி. பேசிக்காக ஒரு வாலட்டிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 முக்கியமான டேர்ம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ அது போக பீட்டா ஒரு கான்செப்ட் இருக்குது, அப்புறம் விஎக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அப்போ எக்கச்சக்கமான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி இனி ஃபர்தர் வீடியோவில் நம்ம ஒன்று அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம ஸ்கூல் டைம் ஒரு அந்த ஸ்டேஜ் போய் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது வேரியன்ஸ்னால் என்ன அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன, இதை வச்சு இந்த வாலட்டிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் கிரிஷ்,
இந்த பையனோட சோஷியல் டீச்சர் இந்த பையன் ஆனுவல் எக்ஸாமில் சோஷியலில் எவ்வளோ மார்க் எடுப்பான் அதை ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு இந்த பையன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பையன் இதுக்கு முன்னாடி எழுந்த ஒரு 5 எக்ஸாமினேஷன் மார்க்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறாங்க. ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த 5 எக்ஸாமினேஷன் மார்க்ஸை ஃபுல்லாக டோட்டல் பண்ணி அந்த டோட்டலை 5ஆல் டிவைட் பண்ண பிறகு வரதான் ஆவரேஜ். மூணாவது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆவரேஜான 98 ஒவ்வொரு மார்க் கூட அதை மைனஸ் பண்ணி கொண்டு வராங்க. அது ஃபஸ்ட்டு எடுத்தால் 100 மார்க்கு, அப்புறம் 98 மார்க்கு, அப்புறம் 97, 99, 96 இந்த ஒவ்வொரு மார்க்குடையும் அந்த ஆவரேஜான 98 மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வேல்யூஸ் தான் 2, 0, -1, 1 and 2. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிடைச்ச வேல்யூஸை எல்லாமே ஸ்கொயர் பண்ணுறாங்க. எதுக்கு ஸ்கொயர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்க நெகட்டிவ் வேல்யூவை எலிமினேட் பண்ணுறதுக்கு கிடைச்ச வேல்யூ எல்லாமே ஸ்கொயர் பண்ணுறாங்க. ஸ்கொயர் பண்ண வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. அதில் கிடைக்கிற வேல்யூ வந்து 8. அந்த கிடைச்ச வேல்யூவை 5ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அதாவது ஆவரேஜ் ஆஃப் ஆடட் ஸ்கொயர்ட் வேல்யூஸ். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் பண்ண வேல்யூஸில் கிடைச்ச வேல்யூ அதாவது 8 கிடச்சதில்ல, அந்த 8ஐ அதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறாங்க. ஆவரேஜ் எடுக்கிறது டிவைட் பை 5. அப்படி பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் 2.66. இதை தான் நம்ம வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியன்ஸ் அப்படின்னா என்னென்னா அது அந்த நேமில் இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் வேரியேட் ஆகி போகுது, அதாவது குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்லேருந்து எவ்வளோ வேரி ஆகிட்டு போகுது, அதாவது ப்ளஸில் போதா மைனஸ் போதா, அதாவது எவ்வளோ பாயிண்ட் டிஸ்பர்ஸ் ஆகி போகுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ஆவரேஜ்லேருந்து ஒவ்வொரு டேட்டா நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வேரியேஷன் வருது. ஸோ அதை பற்றின ஒரு புரிதல் தான் இந்த வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேரியன்ஸை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து பண்ணால் அதில் கிடைக்கிற வேல்யூ தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா இனிஷியலாக நம்ம வந்து அதை நெகட்டிவ் வேல்யூக்கு ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கொயர் பண்ணியிருப்போம். மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வரதுக்காக நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் எடுப்போம். இப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறனால கிடைக்கிற வேல்யூ தான் 1.63. இந்த 1.63 தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படி என்னென்னா இந்த வேரியன்ஸும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் எல்லாமே ஒரே டேர்ம் தான். ஸோ எவ்வளோ டிஸ்பர்ஸ் ஆகி போகுது அதை குறிக்கிறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து அந்த வேரியன்ஸை ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மூலமாக இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைக்கிது. ஏன்னா வந்து அந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ அந்த ஸ்கொயரை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் ரூட் எடுத்து மறுபடியும் ஒரிஜினல் பாயிண்ட்டுக்கே கொண்டு போகிறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸோ எவ்வளோ, அதாவது ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகி போகுது. ஸோ மைனஸில் போகுதா, இல்லை நெகட்டிவில் எவ்வளோ போகுது, இல்லை ப்ளஸில் எவ்வளோ போகுது, பாசிட்டிவ் சைடில் எவ்வளோ போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 எக்ஸாம்பிள் வந்து 5 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகி போகுது, அது மைனஸில் 1 போதா, அது ப்ளஸில் 1 போதா. ஸோ இந்த மாதிரி டிவியேட் ஆகி போகுதுல அதை குறிக்கிறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் வீடியோவில் பார்த்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ படி, அதாவது 1.63 படி இந்த சோஷியல் டீச்சர் அவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டான கிறிஷ் வந்து வரக்கூடிய ஆனுவல் எக்ஸாமினேஷனில் சோஷியல் எக்ஸாமுக்கு அதாவது அதோட ஆவரேஜான 98லேருந்து +1.63 ஆர் -1.63 அவ்வளோ மார்க் எடுப்பான். அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இதே கான்செப்ட் வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அதோட வாலிடிட்டி கண்டுபிடிச்சி நாளைக்கு இந்த ஷேர் வந்து எவ்வளோ தூரம் ஏறும் ஆர் எவ்வளோ தூரம் இறங்கும் அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஏபிசி ஷிப்மெண்ட் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதில் உள்ள ஒரு 5 days ஷேரை வச்சு நம்ம வாலிடிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாலிடிட்டியோட ஃபார்முலா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ வாலிடிட்டி ஃபார் ஃபார்முலா என்னென்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் பீரியட். ஸோ இதுதான் வந்து வாலிடிட்டியோட ஃபார்முலா. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனாலே வந்து இந்த வாலிடிட்டி வேல்யூ இருக்கும். அப்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய பிஸ்னஸ்னால நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டும் இது எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஃபிக்ஸ்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து பிளைண்டாக இதான் வாலிடிட்டி வேல்யூ இது அப்படின்னு நம்ம கற்றுக்காமல் அந்த பாயிண்ட் எப்படி கொண்டு வந்தாங்க அதனால தான் நான் வந்து இப்போது கொஞ்சம் டெரைவ் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். ஸோ வாலிடிட்டியோட ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் பீரியட். இப்போ நம்ம வந்து அந்த கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு நம்ம போகலாம். ஏபிசி ஷிப்மெண்ட் கம்பெனி. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட ஒரு 5 days ஷேரை எடுத்துப்போம். உதாரணத்துக்கு 200, 200.5, 202, அப்புறம் 4th டேக்கு வந்து 203, அப்புறம் 5th டேக்கு 204 இந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். ரெண்டாவது அந்த ஷேர்ஸோட ஆவரேஜை நம்ம கால்குலேட் பண்ணோம். மொத்த ஷேரையும் ப்ளஸ் பண்ணி அதில் கிடைக்கிற டோட்டலை டிவைடட் பை 5ஆல் கிடைக்கிறது தான்
ஆவரேஜ். ஸோ அந்த ஆவரேஜ் வந்து 201.9. இந்த ஆவரேஜான 201.9 வந்து மேலே, அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்த எல்லா ஷேருக்குள்ளேயும் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் -1.9, -1.4, 0.1, 1.1 அண்ட் 2.1. இந்த வேல்யூவை நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணோம். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இருக்கிற நெகட்டிவ் வேல்யூஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படி ஸ்கொயர் பண்ணி அந்த வேல்யூ மொத்தமாக ப்ளஸ் பண்ணோம், அதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற வேல்யூ தான் 11.2. அந்த ஆவரேஜ் ஆஃப் ஆடட் ஸ்கொயர் வேல்யூஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண அந்த 11.2ஓட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பை 5 போட்டால் அந்த ஆவரேஜ் வந்துடும். ஸோ அந்த வேல்யூ தான் 2.24. இதை தான் வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வேரியன்ஸை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா கிடைக்கிற வேல்யூ தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இந்த 1.49 தான் இந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனான 1.49 டைம் பீரியடோட மல்டிபிள் பண்ணோன்னா, அதாவது டேரெக்டாக அந்த 5 டேஸை மல்டிபிள் பண்ணாமல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அதில் கிடைக்கிற வேல்யூவை இந்த 1.49 கூட மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ வந்து 3.33. இதுதான் இந்த கம்பெனியோட 5 டேஸ்க்கான வாலட்டிலிட்டி. ஸோ இப்போ பார்த்து அந்த கம்பெனி எக்ஸாம்பிள் வீடியோவில் பார்க்கும்போது அதோட வாலட்டிலிட்டி வந்து 3.33 நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 3.33 தான், அதாவது 6th டே ஆன அந்த ஏபிசி ஷிப்மெண்ட் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து அந்த ஆவரேஜ்லேருந்து 3.33 ஏறலாம், இல்லை 3.33 இறங்கலாம். ஸோ இதை சொல்ல வரது தான் இந்த வாலட்டிலிட்டி. ஸோ வாலட்டிலிட்டின்னு பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு பேசிக் புரிதல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டினா ஒன்றும் இல்லை, அந்த ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டியில் அப்படியே ஆப்போசிட் செக்ஷன் தான் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி நம்ம என்ன பார்த்தோம்னா, பாஸ்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு இன்றைக்கி எப்படி மூவ் ஆகும் அதை அனலைஸ் பண்ண தான் ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மூலம் நம்ம ஃப்யூச்சரில் எப்படி ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் ஏறும், எவ்வளோ தூரம் இறங்கும் அதை பார்க்குறது தான் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. எந்த மக்கள், அதாவது எந்த இன்வெஸ்டர் ஆர் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஐவி பற்றின ஒரு புரிதல் இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் செயின் என்எஸ்சி டேட்டா அந்த டேபிளை நீங்கள் பார்த்தாலே அதில் ஐவின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மூலம் நம்ம ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரைஸ் ஆஃப் ஆப்ஷன் கான்ட்ராக்ட், அதாவது ப்ரீமியம் எல்டிபின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் செயின் என்எஸ்சி டேபிளில் எல்டிபின்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ அதில் வேறு ஒன்றும் இல்லை, அந்த ப்ரைஸ், அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டோட ப்ரைஸ், அந்த கான்ட்ராக்டை இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மூலமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரைஸை யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ஆப்ஷன் செல்லர்ஸாக வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அனலைஸ் பண்ணி அந்த ப்ரைஸ், ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ஆப்ஷன் செல்லர் மட்டும் இந்த ஐவி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஆப்ஷன் பையரும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கால் பையராக இருக்கலாம், ஆர் புட் பையராக இருக்கலாம், நீங்களும் தெரிஞ்சுதான் மட்டும்தான் நீங்களும் கரெக்டான லாபம் பார்க்க முடியும். இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்து எதுலேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா பிளாக்-ஷோல்ட்ஸ் மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனான ஒரு மாடல் தான் அது. பட் அந்த வீடியோ, அதை பற்றின ஒரு புரிதலும் ஃபர்தர் வீடியோவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் அந்த மாடல் மூலமாக தான் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை டெரைவ் பண்ணி கொண்டு வராங்க. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் கான்ட்ராக்டோட ப்ரைஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அது என்ன, வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அங்கேயே ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ரிஸ்க்கு என்ன தான் அதிகமாக இருந்தாலும் அங்கே லாபமும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது ஷேர் மார்க்கெட்டில். ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் செல்லர் வந்து இன்கேஸ் அந்த ஆப்ஷன் பையர் வந்து ரொம்ப லாபம் பார்க்க வாய்ப்பு இருக்குனால அந்த ப்ரீமியமை ரொம்ப அதிகப்படுத்தி விற்பாங்க. ஸோ அதனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிற டைமில் வந்து அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டான ப்ரைஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியோட அந்த வேல்யூ வந்து ரொம்ப லோவாக இருந்தால் ப்ரீமியமும் லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னா என்ன சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இந்த வாலட்டிலிட்டி வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே அதாவது ரொம்ப லாங்காக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், EYC அனலைசிஸ், அதாவது எக்கனாமி, இண்டஸ்ட்ரி அண்ட் கம்பெனி அனலைசிஸ். ஸோ எக்கனாமி ரீதியாக வந்து ஏதோ சம்திங் ஒரு இம்பேக்ட் ஆனாலோ அது இந்த வாலட்டிலிட்டியை பாதிக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து
ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் உள்நாட்டிலே வந்து டேக்ஸ் சம்மந்தமாக எதை கொண்டு வருது, அப்புறம் வந்து உள்நாட்டிலே வந்துட்டு சில இம்போர்ட்ஸ்லாம் பெருகி அந்த பிஸ்னஸ் பெருகிற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் பயங்கரமான கொரோனா சம்திங். ஸோ அந்த மாதிரி வந்து அடி வாங்குறது. ஸோ அதெல்லாம் வந்து எக்கனாமி லெவலில் பாதிக்கும். ஸோ அந்த பொருளாதாரம் பாதிக்கும் போது ஷேர் மார்க்கெட்டை வந்து ரொம்ப நிலையற்ற தன்மையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வால்டலிட்டி ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குறிப்பிட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில் சம்திங் ஏதோ சேஞ்ச் ஆகும்போது வால்டலிட்டி ஒரு வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்ட்ரி மீன்ஸ் ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஆர் வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வைஸில் வந்து ஓவராலாக ஒரு இம்பேக்ட் வரும்போது வந்து வால்டலிட்டி உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் வந்து குறிப்பிட்ட சிங்கிள் கம்பெனியில் ஒரு சேஞ்சஸ் வரும்போது வால்டலிட்டி உண்டாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் எக்ஸ்பயர் ஆக டேட் நெருங்க வால்டலிட்டி ஆக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து ஓவராலாக குளோபல் லெவலாக ஒரு இம்பேக்ட் ஆகும்போது, இப்போ கரண்டாக யூஎஸ் டேரிஃப்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ரஷ்யா கூட சம்திங் ஏதோ ஒரு இம்பேக்ட் வந்துச்சு அப்படின்னா அது மூலமாக ஷேர் மார்க்கெட் வால்டலிட்டியாக வாய்ப்பு இருக்குது. சம்திங் இப்போ திடீர்னு ட்ரம்ப்பை வந்து இப்போ 50% டேரிஃப் போட்டிருக்காரு. சடனாக ஒரு 100% டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அப்படின்னா அந்த டைமில் ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சடனாக இன்றைக்கினால நாளைக்கு 1% மேலே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கனால ஸோ அது மூலமாக வந்து வால்டலிட்டியாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து வால்டலிட்டி உண்டு பண்ணுற ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹை வால்டலிட்டி வந்து ரிஸ்க்கான ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக ரிஸ்க்கும் அதில் இருக்குது. பட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே லாபமும் நிறைய பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எம்ப்ளாயி வால்டலிட்டியில் ரொம்ப ஹை எம்ப்ளாய்டு வால்டலிட்டி இருந்தாலுமே அங்கே ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ரீசனும் நம்ம பார்த்தோம். இன்கேஸ் ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே லாபமும், ஏன்னா வந்து மார்க்கெட் ரொம்ப ஏறலாம், இல்லை மார்க்கெட் ரொம்ப டவுனாக அந்த ஏற டைமில் வந்து லாபம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து எந்த ஹை வால்ட் வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருந்தாலும் அந்த இடத்துல லாபமும் சம்பாதிக்கலாம். இது வந்து டிபெண்ட்ஸ், இந்த ட்ரேடரும் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி அணுகிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஹை வால்டிலிட்டி ஜஸ்ட் பிளைண்டாக வந்து ரொம்ப ரிஸ்க்கு, அங்கே வந்து உள்ளே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அந்த இடத்துலையும் லாபம் பார்க்கவும் முடியும். ஸோ இந்த வீடியோவில் வால்டலிட்டி அப்படின்னு பார்த்தோம், அதோட டைப்ஸான ஹிஸ்டாரிக்கல் வால்டலிட்டி அண்ட் இம்பைடு வால்டலிட்டி அப்படின்னு பார்த்தோம், இப்போ வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ் அப்படிலாம் பார்த்தோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து பேசிக் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இனி ஃபர்தர் வீடியோவில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இம்பைடு வால்டலிட்டி 20 இருக்குது, ஃபார் 10 இருக்கா, 30 இருக்குது. இந்த ஒவ்வொரு வேலையும் எப்படி கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி நம்ம ஏற்கனவே ஒரு சேஞ்ச் இன் ஓஏ அப்புறம் ஓஏ எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம அந்த நிஃப்டி ஆப்ஷன் செயின் என்எஸ்சி டேட்டா ஷேர் பண்ணி அந்த வீடியோ அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம இவ்வளோ கவுண்ட் இருக்குது, அப்போ வந்து இது சப்போர்ட், அப்புறம் இவ்வளோ கவுண்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ், அந்த மாதிரிலாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இம்ப்ளாய்டு வால்டலிட்டி 30 இருக்குது, அது இம்ப்ளாய்டு வால்டலிட்டி 20 இருக்குன்னா இது எப்படி ஆச்சு, ஸோ இதனால ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்கும் அனலைஸ் பண்ணி நம்ம ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து வால்டலிட்டி என்ன சொல்லிட்டு சில பேர் ஆர்வமாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். Bye.